லவ் குரு என்னோட பேர்ல நான் சொல்ல விரும்பல. ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். சேவ் அண்ட் ஷேர், இந்த 2 வார்த்தைகள் தான் நான் பகிரணும்னு நினைக்கக்கூடிய வார்த்தைகள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான 2 வார்த்தைகள்னு நினைக்கிறேன். ஆமா லவ் குரு, ஒரு விஷயத்தால நம்ம நொறுங்கிட்டோம் அப்படின்னா அதை யார்கிட்டயாவது நம்ம ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யாராச்சும் நம்மளை விட்டுட்டு போனாங்கன்னா அவங்கள நாம சேவ் பண்ணணும். நீ எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அவங்கள நம்ம இழக்காம சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் இருக்குது. என் லைஃப் இதுதான் லவ் குரு. காதல் ஒரு பக்கம், பேரண்ட்ஸ் ஒரு பக்கம், என்னோட ஸ்டடீஸ், ஜாப்னு ஒரு பக்கம், ரிலேட்டிவ்ஸ் ஒரு பக்கம், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணணும் அண்ட் ஷேர் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு இந்த ஷோல ஒவ்வொருத்தவங்க பகிர்ந்துகிட்ட வார்த்தைகள் கூட காரணம். யாரோ ஒருத்தங்க அவங்களுடைய லைஃபை ஷேர் பண்ணணும்னு நினைச்சு உங்ககிட்ட அவங்க பகிர்ந்துகிட்டது தான் எனக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்குது. ஸோ சேவ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய சூட்சமம். நாங்க தேங்க்ஸ் சொல்லி விடைபெற்ற அந்த தோழிக்கிட்டே இருந்து. கோவையிலிருந்து அருண் என்ற நண்பர் மின்னஞ்சல் பண்ணியிருக்காரு. 3-4 வருடங்களா அவங்களுடைய ஷோ கேட்டுட்டு இருக்கேன் லவ் குரு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னோட லைஃப்ல +1 போது நடந்த நிகழ்வுகள் தான் இதெல்லாம். என் கூட படிச்சவங்க ஜெனிஃபர், அவங்க என்னை விட்டுட்டு போற வரைக்கும் எந்த விதமான தாக்கத்தையும் எனக்குள்ள ஏற்படுத்தல. பட் எப்போ அவங்க என்னை விட்டு போனாங்களோ அப்பையிலிருந்து அவங்கள மிஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல். சரி ஓகே, இது ஏதோ லேசான உணர்வு கடந்து வந்துருவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி என்னால கடந்து வர முடியல. தொடர்ந்து அவங்களை பத்தின தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா விசாரிச்சேன். ஏன்னா +1 முடிக்கும் போதே அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க. அவங்கள நான் தேட ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சுதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட டக்குன்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, என்னடா கூடவே இருந்தபோது இதெல்லாம் எதுவுமே நீ ஃபீல் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலடா, இப்போ அவங்கள மிஸ் பண்ண பிறகுதான் அப்படிலாம் தோணுது. என்ன ஒரு வருஷம் தேடினேன், சரி ஓகே அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். 2 வருஷமா தேடினேன், 3 வருஷமா தேடினேன், ஏதோ 7 வருடங்களா தேடிக்கிட்டே இருக்கேன். ஸ்டில் அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, எதையுமே தெரிஞ்சுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கூட டக்குன்னு எல்லாருமே சஜஸ்ட் பண்ணது ஃபேஸ்புக்ல தேடு, சோஷியல் மீடியால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்டா, அப்படிதான் இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்களே தவிர யாருக்குமே என்னுடைய ஃபீலிங் புரிய மாட்டேங்குதா அல்லது என்னுடைய வலி அவங்களால உணர முடியலையான்னு தெரியல. யாராலையுமே என்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வலியை உணர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. உங்களுடைய ஷோல பேசுறதன் மூலமா இதுல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாதான்னு நினைக்கிறேன். அவருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வை நான் ரொம்ப மதிக்கிறேன். பட் அட் த சேம் டைம் அவருடைய மின்னஞ்சல்ல இறுதியா ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிட்டிருந்தாரு, அதை பத்தி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அருண் +1 படிக்கும் போது கூட படிச்ச ஜெனி, அவங்க மேல ஒரு கிரஷ் இருந்திருக்குது. அது காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பிரிஞ்ச பிறகுதான் தோணி இருக்குது அருணுக்கு. கிட்டத்தட்ட 7 இயர்ஸா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஜெனியை கண்டுபிடிச்ச பாருல. கோவையில இருந்து மின்னஞ்சல் பண்ணியிருந்தாரு அருண். அவருடைய மின்னஞ்சலின் இறுதி வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிட்டிருந்தாரு. லவ் குரு, உங்க திரும்ப என்னுடைய லைஃப்ல கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அவங்களை தேடுறது வெட்டி வேலை, இனிமே அதெல்லாம் நடக்கவே நடக்காது, விட்டுட்டு போ மச்சான், இது ஏதோ ரொம்ப சைல்டிஷா இருக்குது இந்த ஃபீலிங்றாங்க. தெரியல, எனக்கு கூட சில நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ளார வருது. கூட படிச்சா அந்த பொண்ணு அப்போதைக்கு உனக்குள்ளார ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ணியிருந்தாலும் கடைசி வரைக்கும் உன்னுடைய லவ் நீ அவகிட்ட சொல்ல, நேரம் அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், அவள் லைஃப்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், எந்த ஒரு தைரியத்தில் அவளுக்காக வெயிட் பண்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார இருந்தும் ஒருத்தன் கேட்கறான். ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. இன்னும் சொல்ல போனா எனக்கோ ஒரு நாள் கண்டிப்பா நான் அவங்களை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார தோணுது. உயிருக்குயிரா பக்கத்துல இருந்து நேசிக்கக்கூடிய ஒரு நபரையே விட்டுட்டு போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் விட்டுட்டு போன ஒரு பொண்ணு, இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன விட்டுட்டு கூட போல, என் லைஃபை விட்டு போனாங்க, கேஷுவலா போனாங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. அவங்களுக்காக அருண் ஒருத்தன் இவ்வளவு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்படிப்பட்ட ஒருத்தங்க திரும்ப எனக்காக வருவாங்கங்கிற எந்த ஒரு தைரியத்துல நான் காத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிராக்டிக்கலான கேள்வி எனக்கு முன்னாடி இருந்தாலும் இந்த வழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்கள தேடுறேன் இல்லையா, இந்த தேடல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்படியே தேடிக்கிட்டே லைஃப் எல்லாம் இருந்துடலாமா அப்படின்னு கூட தோணுதுன்னாரு. அந்த ஒரு வரி, அந்த ஒரு வார்த்தை இல்லையா, அது மட்டும் தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அருண், உங்களுடைய உணர்வு நான் ரொம்பவே மதிக்கிறேன். ஆனா ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்ச ஒரு பெண் மேல ஒரு கிரஷ் இருந்து அந்த கிரஷ் காதலாக மாறி அவங்கள 7 வருஷமா தேடுறதெல்லாம் தப்பு கிடையாது. பட் அவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த லைஃப்ல நான் இப்படியே இருந்துருவேன், அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையாக இருந்துரும் அப்படின்லாம் அருண் சொல்றாரு இல்லையா. அதுதான் நான் கொஞ்சம் மறுத்து பேசணும்னு நினைக்கிறேன். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. அருண், நீங்களே சொன்ன மாதிரி எனக்கு உயிருக்குயிரா பக்கத்துல இருந்து நேசிச்சு பல வார்த்தைகள் பேசி நம்பிக்கையை கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டு போற உறவுகளே ரொம்ப லேசா கடந்து போகும்போது, ஒரே ஒரு வருஷம் கூட படிச்ச ஒரு பொண்ணு, அப்ப கூட நீங்க பரஸ்பரம் ஒருத்தங்களை லவ் பண்ணிக்கல,
எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்கள தேடணும்னு நினைக்கிறீங்க, தேடிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பட் அட் த சேம் டைம் இப்படி நீங்க அவங்கள நினைச்சு எங்கேயோ ஒரு மூலையில தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்க ரொம்ப சங்கடம் தான் படுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய லைஃப் எப்படி வேணாலும் இருக்கலாம், மேரேஜ் கூட ஆயிருக்கலாம், அவங்களுடைய குழந்தைக்கு அருண் கூட அவங்க பேர் வச்சிருக்கலாம், மேபி உங்களை மாதிரியே ஒரு சொல்லாத காதல் அவங்க மனசுக்குள்ளாரையும் இருந்திருக்கலாம். பட் இந்த இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாங்கிற இந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு பிராக்டிக்கலா ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு தம்பியா சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க உணர்வை நான் ரொம்ப மதிக்கிறேன். ரொம்ப பியூரா இருக்கீங்க உங்க மனசால. அவங்கள தேடணும்னு நினைக்கிறீங்க. சப்போஸ் நீங்க தேடி கண்டுபிடிக்கும் போது அவங்க யாரோ ஒருவரின் மனைவியாக இருந்தா கூட நீங்க சந்தோஷமா ஒரு ஸ்மைலோட, கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரோட அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஆனா இதை ரொம்ப டீப்பா எடுத்துட்டு போகாதீங்க. பவர் பாண்டி படத்துல பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் கிளம்பி போவாரு ரேவதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல தேடி போய் பார்த்துட்டு இவர் ஒரு லைஃப்ல இருக்காரு, அவங்க ஒரு லைஃப்ல இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் திரும்ப கிளம்புவார் இல்லையா, அவருடைய பயணம் பெங்களூர்ல இருந்து திரும்ப ஏதோ ஒரு திசையை நோக்கி நடக்குது இல்லையா, அதுதான் கவிதை, அதுதான் அழகு. அவர் திரும்ப பெங்களூர்லயே தங்கியிருந்தாலோ அல்லது ரேவதி திரும்ப இவர் கூட வந்திருந்தாலோ அந்த படம் இவ்வளவு ஒரு கவிதையா இருந்திருக்குமான்னு தெரியல. என்ன அது படம், இது ரியல் லைஃப் அப்படிங்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ரியல் லைஃபோட ரொம்ப ஒத்து போன ஒரு படமா அதை பார்த்தேன், அதனால சொல்றேன். சோ இது ஒரு கவிதை மாதிரியான ஒரு உணர்வு. இதுல நீங்க ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லோருக்குமே இந்த கவிதை கவிதையா தெரியாது, முட்டாள்தனமா தெரிய ஆரம்பிக்கும். மத்தவங்க இதை முட்டாள்தனமா பார்க்கணுங்கிறதுக்காக நான் நடிக்கணுமானா இல்ல. சில நேரங்கள்ல உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு இமேஜினரி வேர்ல்ட்ல இருந்து, அந்த ஒரு இலூஷன்ல இருந்து நம்ம விடுபட்டு வெளிவந்து தான் ஆகணும். அதுல இருந்து உங்களை வெளியில கொண்டுட்டு வர வேண்டிய உரிமையும் கடமையும் எனக்கு இருக்கிறதா நினைக்கிறேன் அருண். என்னுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தியிருக்க கூடாது. காயப்படுத்தி இருந்தாலும் அது உங்களை இந்த காயத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக மட்டும்தான். ஒரு உறவுக்குள்ளார எந்த ஒரு இடத்திலும் வரக்கூடாத ஒரு விஷயமா பல பேரும் பல விஷயங்களை சொல்லுவாங்க. என்ன பொறுத்த மட்டும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈகோ. இந்த ஈகோ பத்தி உங்களுடைய ஷோல இத்தனை வருடங்கள்ல பலமுறை நீங்க பேசியிருப்பீங்க. ஆனா அதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. இந்த ஈகோனால என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு மிக முக்கியமான உறவு இழந்திருக்கேன்னு சொல்லிட்டு அனிதா என்ற தோழி மின்னஞ்சல் பண்ணிருக்காங்க. திருமணமாகி 3 வருடங்கள் ஆகுது. ஆல்மோஸ்ட் இப்ப என்னுடைய மேரேஜ் லைஃப் முடிவை நோக்கி வந்துருச்சு. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஈகோ. அவர் என்ன சொன்னாலும் எனக்கு அது தப்பா தான் படும். அவர் சொல்றதை என்னைக்குமே நான் ரைட் சென்ஸ்ல எடுத்துக்கவே மாட்டேன். கோவப்படுவேன். கோவப்படுறத எனக்கான உரிமைன்னு நினைச்சு நான் செயல்பட்டேன். ரொம்ப பொறுமையா தான் அவரும் என்ன ஹேண்டில் பண்ணி பார்த்தாரு. டக்குன்னு ஒரு நாள் இல்ல இதுக்கு மேல இது ஒத்து வராது அப்படின்னு அவர் சொன்ன போது கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஃபேமிலியில சொன்னாங்க, போயிட்டு ஒரு சாரி கேளு, தப்பெல்லாம் உன் மேல இருக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதான்னு சொன்னாங்க. என் மேல தப்பே இருந்தாலும் நான் சாரி கேட்க முடியாதுன்னு தெரியல. இந்த சாரிங்கிற ஒரு வார்த்தை இந்த லைஃபை சேவ் பண்ணிருக்குமா இல்லையான்னு. ஆனா என்னோட ஈகோவால தான் இன்னைக்கு நான் அவரை இழக்க போறேன். ஆக்சுவலி இப்ப கூட போயிட்டு திரும்ப நான் அவர்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு இந்த உறவை பேட்சப் பண்ணலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப அழுத்தமா தோணுது. அவருடைய லைஃப்ல இதுக்கு மேல டிராவல் பண்றதுக்கான ஒரு தகுதியை நான் இழந்துட்டேன்னு. இன்னொன்னு, அவர் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு நான் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு தோணுது. நிறைய பேர் சொன்னாங்க இது மனம் விட்டு பேச வேண்டிய ஒரு பிரச்சனை, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவருடைய டிவோர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை நோக்கி போயிருக்க கூடாது, நீனும் இவ்வளவு ஈகோயிஸ்டிக்கா செயல்பட்டு இருக்க கூடாதுன்னு. எனக்கு தெரியல, இப்போ கூட மறுபடியும் அவர் என்னுடைய லைஃப்ல திரும்ப கிடைச்சிட்டாருன்னா நான் தொடர்ந்து நல்லவளாவே இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. மறுபடியும் என்னுடைய சுயரூபம் வெளிப்பட்டு அவரை நான் காயப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அதனால அவர் என்னுடைய லைஃபை விட்டு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். அனிதாவுடைய மின்னஞ்சல தான் சற்று நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். திருமணமாகி 3 வருடங்கள். இப்போ பிரிவை நோக்கி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் போயிருக்குன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் ஈகோ. அனிதா நிறைய கோபம், பேசக்கூடாத வார்த்தைகள், ஹேண்டில் பண்ணக்கூடாத விதத்துல இந்த உறவை ஹேண்டில் பண்ணி இப்ப பிரிவை நோக்கி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இப்ப கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க போயிட்டு பேசி பார்க்கலாமேனா இல்ல வேணாங்கிறாங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் இந்த தப்புக்கு தனக்கு இந்த தண்டனை வேணுங்கிறாங்க. பட் என்ன பொறுத்த மட்டும் மத்தவங்க சொல்றாங்களே அப்படிங்கறதுக்காக நீங்க போயிட்டு பேசாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி தான், மத்தவங்க சொன்னதுக்காக போயிட்டு பேசுனீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த உறவு பேட்சப் ஆன பிறகு கூட இந்த உறவு தொடரும் பட்சத்தில் இது உங்களுக்கான உறவாக அல்லது உங்களால நீங்க விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு உறவாக இருக்காது. லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் சண்டை வரும். ஏன்னா இங்க சண்டை வராத உறவுகளே இல்ல. எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு வாழ முடியாது. நம்ம சண்டையை போட்டுக்க மாட்டோம், நமக்குள்ளார மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராதுன்னு சொல்லிட்டு
எல்லா உறவிலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு, வாக்குவாதங்கள் வருவதற்கான சாத்தியங்களும் கண்டிப்பா இருக்கும். ஸோ அன்னைக்கு டக்குனு உங்களுக்கு தோணக்கூடாது, நம்ம விட்டுட்டு போயிருந்திருப்போம், மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்மளை கன்வின்ஸ் பண்ணி பேச வச்சாங்க, திரும்ப இந்த உறவுக்குள்ளார நம்மளை ஏன்றாக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்களே உட்காந்து தீர யோசிச்சு பாருங்க. உண்மையாவே நீங்க பேசக்கூடிய இந்த வார்த்தை, அவரை விட்டு கொடுத்து அவருக்கு நீங்க நல்லது செய்யறது, இது எல்லாமே உங்களால வாழ்க்கை முழுக்க பேர் பண்ணிக்க முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தியாக மனப்பான்மை நாளைக்கு உங்களுக்குள்ளார ஒரு வருத்தத்தை கொடுக்காதா? ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்காதா? இவரை ஏன் மிஸ் பண்ணோங்கிற ஒரு வருத்தத்தை கொடுக்காதா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கோங்க. கேட்டதுக்கு பிறகும் இல்ல கொடுக்காது, கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உள் மனசு சொல்லுச்சுன்னா கோ ஹெட். அவர் கேட்டிருக்கக்கூடிய டிவோர்ஸ் அவருக்கு கொடுங்க. இல்ல கண்டிப்பா நான் அவரை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவேன், இந்த ஈகோங்கிற ஒரு விஷயம் தான் என்ன ஸ்டில் தடுக்குது, அதை நான் தூக்கி விட்டேறியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கோபத்தை, ஈகோவை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க, அவரை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி விட்டுறீங்க. அன்போட காதலோட அவர் முன்னாடி போயிட்டு நின்று நீங்க பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இந்த ஒட்டுமொத்த சூழலையும் சரி பண்ணும் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசே உங்களை கைட் பண்ணும். ஆல் தி பெஸ்ட். வசீகரனுடைய மின்னஞ்சல் நான் ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு முறை பகிர்ந்திருக்கேன். மீண்டும் அவர்கிட்ட இருந்து ஒரு மின்னஞ்சல். வலியுடன் வசீகரன் என்ற நடைமொழியோடு, கவிதைகள் எனக்கு புதிதல்ல, காதல் எனும் மழையில் நனைந்தும் காகிதங்கள் நனையாமல் எழுதுவது புதிதுதான். என்னவளே என் யாதுமாகி நின்றவளே, பெண்களின் கண்களை பார்ப்பது எனக்கு புதிதல்ல, ஆனால் கண்களால் காயப்படுவது புதிதுதான். என்னவளே என் யாதுமாகி நின்றவளே, பாதி எண்ணங்கள் கொண்ட கவிதைகள் வடித்தது பலமுறை, உன் பாத அழகினை கொண்ட கவிதைகள் வரைவது புதிதுதான். என்னவளே என் யாதுமாகி நின்றவளே, புன்னகைகள் பல நான் கண்டதுண்டு, ஆனால் புதை மணலோடு புதைந்து உயிர் வாழ்வது புதிதுதான். என்னவளே என் யாதுமாகி நின்றவளே, எலும்பு உடைந்த வலி என் உடல் கண்டதுண்டு, ஆனால் இதயம் உடைந்த வலி புதிதுதான். என்னவளே என் யாதுமாகி நின்றவளே, ஒரு நிமிடம் உன்னை பற்றி நினைக்க மறந்தேன் ஒரு நாள், அதற்கு தண்டனையாக இரவிலும் நிலவிலும் பகலில் சூரியனிலும் உன் நினைவுகளை பதித்தாயே. என்னவளே என் யாதுமாகி நின்றவளே, மயில் தோகையினால் வருடினாலும் மரணம் வரும் என உணர்த்தியவளே, கண் சிமிட்டாமல் நான் உன்னை பார்க்க, கனவு எல்லாம் நிஜமாக, இதய துடிப்பு வெளியே கேட்க, உன் கைப்பிடித்து 1000 மைல்கள் கடக்க, ஒற்றை நொடி பயணம் வேண்டுமடி. என்னவளே என் யாதுமாகி நின்றவளேன்னு அந்த மின்னஞ்சல தொடர்ந்து இருக்காரு. வசீகரன் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். லவ்குரு, நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட மாதிரி இப்படிதான் இருக்கும். அவளை நான் காதலிக்கும் போது எழுதின கவிதைகள். ஆனா இப்போ அவ என் கூட இல்ல. அவங்க வீட்டுல மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டா. அவ இல்லாத லைஃப் செம்ம கஷ்டம்னு தெரியும். ஆனா வாழணும். எங்க அம்மாக்காக. எனக்கு அப்பா இல்ல. சின்ன வயசுலயே அவர் என்னை விட்டு போயிட்டாரு. எங்க அம்மா தான் எல்லாமே. அவங்கள கண்ணீரோடு பார்க்க முடியல. அதனால இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியில வந்து இந்த வழியை கடந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். காதல்ங்கிறது பென்சிலால் எழுதிய வார்த்தைகள் அல்ல. அழிப்பான் கொண்டு அழிச்சிட்டு மற்றொரு வார்த்தையை எழுதுறதுக்கு. அது பேனா மையால் எழுதுனது. அடிச்சுட்டு எழுத முடியுமே தவிர அழிச்சிட்டு வாழ்றது கஷ்டம். என்னுடைய கவிதைகள் அவளை போயிட்டு சேராதுன்னு எனக்கு தெரியும். என் மனசுடைய அர்த்தம் புரியாத அவளுக்கு என்னுடைய வார்த்தைகளோட அர்த்தமா புரிஞ்சிட போது இருந்த என்னுடைய கவிதைகளுக்கான காரணம் என்ன போல காயப்பட்ட யாராவது ஒருத்தங்களுக்கான ஒரு மருந்து அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு நான் மின்னஞ்சல் மூலமா இதை பகிர்ந்திருக்கிறேன். என்னுடைய மின்னஞ்சலின் இறுதி வார்த்தைகளை இதைதான் நீங்க வாசிக்கணும். உன் நினைவுகள் மறையும் நேரத்தில் என் கவிதையும் மறையும், என் காதல் காற்றில் வரைந்த ஓவியம் ஆகிவிட்டதான்னு நான் கேட்கணும்னு தோணுதுன்னு இருக்காரு. தெரியல, நீங்க காற்றில் கரை கொடிய ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்கீங்களா அல்லது காலத்தால நிரந்தரமாக நிற்க போற ஒரு சரித்திரமா மாற போறீங்களான்னு சொல்லிட்டு. உங்க அம்மா உங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க. உங்க அம்மாவுடைய கண்கள் உங்களுக்கான கனவுகளை கண்டுகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களால காற்றில் கரைந்த ஒரு ஓவியமா மாறிட முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது வசி. மற்றபடி உங்களுடைய மின்னஞ்சலுக்கு நன்றி. நான் ஏற்கனவே உங்களுடைய மின்னஞ்சலை பகிரும்போது சொல்லியிருந்தேன், இந்த தமிழ் தான் உங்களுடைய பலம். உங்களுடைய பலத்தை உணர்ந்து அதை உங்களுடைய திறமையா பயன்படுத்துங்க, பிரயோகிங்க. வெற்றி உங்களுக்கு தான். நம்மள உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு போறதுல பல பிரச்சனைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை இப்ப நான் கடந்து வந்துட்டு இருக்கேன். நம்மள நேசிக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு போன பிறகு திரும்ப அவங்க தான் நம்முடைய லைஃப்ல வந்து நமக்கு மனசுக்குள்ளார பல தடுமாற்றங்களையோ அல்லது வருத்தங்களையோ காயங்களையோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
அவங்க சாயல்ல உள்ள நபர்களை கடந்து வரும்போது கூட நம்முடைய மனசு அப்படிதான் கிடந்து துடிக்கும், தடுமாறும். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போன கலை. இப்ப கலையுடைய சாயல்ல நான் மறுபடியும் ஒரு நபரை சந்திக்கிறேன். கலைதான் அப்படியே கலை ஜெராக்ஸ் போட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுவே என்னுடைய மனசுக்குள்ளார பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, பல தடுமாற்றங்களை உண்டு பண்ணுது. ரொம்ப நாளா இல்ல மித்ரா, நீ எல்லாத்துலேருந்து வெளியில வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது எதுல இருந்துமே நான் வெளியில வரல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, நான் எதுக்கு வெளியில வரணுங்கிற கேள்வி கூட இப்போ வருதுன்னாங்க. ஒன் மோர் லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி அண்ட் லவ் குரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு முத்திரை குத்தி இதை ஒதுக்கி வைக்க முடியாத ஒரு வாழ்க்கை பதிவாக எனக்கு பட்டுச்சு. அதனாலதான் அதை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸ்டே டியூன்ட். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.